கல்யாணம் ஆகி ஒரு 4 நாள் இருக்கும். வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு தெரியாது. இவங்க இந்த வீடு பூட்டி இருக்கு, சாவி பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அப்புறம் வந்து பாத்துக்கோங்க என்னென்ன பண்றாருன்ட்டு. அப்ப எவ்வளவு மாத்த வேண்டியதா இருக்கும். மேரேஜ் ஆகி ஒரு 5-6 months அப்புறம் வெளியில போனோம். ஹோட்டலுக்கு போயிட்டோம். டீ ஆர்டர் பண்ணிட்டாரு. எவ்வளோ 1 கூட நான் இருக்கேன். என்ன மறந்துட்டு ஆர்டர் பண்றாரு. பேச்சுலரா வந்துட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும். இவர் பண்றாரு. பேச்சுலர் லைஃப்ல ஃபுல்லா ஊறிட்டாரு. இவர் ஃபேமிலி லைஃப்ல கொண்டு வரதுக்கு நான் குழந்தை மாதிரி டெய்லி லெசன் எடுத்து இப்பதான் வந்து போன் அடிச்சு சாப்பிட்டியாமான்னு கேட்கறாரு. இப்பதான் கொஞ்சம் அந்த மாற்றம் வந்திருக்கு. கீ வந்து ஸ்பேர் கீ பண்ற அளவுக்கு இப்ப தேறி இருக்காரு. வெளியில போனா 2 பேரும் ஃபுட் ஆர்டர் வந்து பூட்டி அங்கே கொடுத்துறது கையில. ஏன்னா எனக்கு இதுவே பெரிய டாஸ்கா இருக்கு. இதுக்கு மேலதான் கிஃப்ட் பத்திலாம் நான் யோசிக்கிறேன். இதுவே ரொம்ப கஷ்டப்பா. நீங்க சொல்லும் பொழுது எனக்கு டயர்டா தெரியுதா ரொம்ப கஷ்டம். இப்ப வேண்டாம் கல்யாணம் தள்ளி ஏன் அப்படி அந்த நிறைய பிசினஸ் பண்ணாங்க நிறைய. அதுல கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும்ல, அதனால தள்ளி போட்டு ஃபைனலா பண்ணோம். ஒரு பயம் தான் ஃபேமிலினா கமிட்மென்ட் இது பிளான்ல கிடையாது, பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு பிளான்ல கிடையாது. அதுவும் நடக்கல, நானும் அது முயற்சி பண்ணல, அவ்வளவுதான். நமக்காக ஒருத்தவங்க வராங்கன்னும் பொழுது சில விஷயம் நம்ம we have to take care ன்னு இருக்குல்ல. மேபி அதனால நீங்க பட்ட அந்த காயங்கள் அவங்களும் படக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி இல்லை. எனக்கு நம்ம பேசிக்காக நம்ம ஸ்டாஃபே நல்லா வச்சுக்குவோம், ஒய்ஃபை அப்படி விட்டுருவோம். அதெல்லாம் பார்த்துக்கிற. பட் ஆனால் என்னன்னா நான் சொல்கிறேன்ல, இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒரு நாளைக்கு மேலே ஒன்று வரலன்னா ட்ரை பண்ண மாட்டார். இப்போ என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு லவ் ப்ரொபோசல் அவர் பண்ணது என்னன்னு கேளுங்க. இந்த ஐ லவ் யூ எப்படிமா இருக்க, ஒரு டேட்டிங் ஒரு மீட்டிங்லாம் கிடையாது. ஃபோன் எடுத்தால் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். யாருக்கு இவர் மேலே ட்ரஸ்ட் வரும்? ஒரு காமெடி நடிகராக பண்ணுறவர், மூவி ஃபீல்டு இருக்கார், எடுத்துனே கல்யாணம் பண்ணிக்கலான்னா யார் நம்புவாங்க? அந்த ட்ரஸ்ட்டு வந்து அதை நான் நம்பி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதே எனக்கு 2 years தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி அதை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அதை இவர் நல்லவர் தான், ஆனால் அதை வந்து பார்க்குறவங்களுக்கு புரியாது. பழகுனா தான் நமக்கு தெரியும். அது எனக்கு தெரிஞ்சுக்க எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. இவர் சொல்கிறது மேரேஜ் கூட இவர் இன்டென்ஷன் தான் நடந்திருக்கும். பட் அவருக்கு அதை ரொம்ப பெருசு சீரியஸாக எடுத்துக்கல. தானா ஏதோ நடக்கட்டும், இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டாரு. இந்த உலகத்துக்கே நம்ம ப்ரூவ் பண்ணோம், அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வச்சிருக்கீங்களா? as a strong marriage life கொண்டு போறதுக்கு அந்த மாதிரி பிளானே பண்ண மாட்டாரு இவரு. ஒரு ட்ரிப் பிளான் கூட சொல்றேன், பிளானே லைஃப்ல என்ன ஏங்க, நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அவ்வளவுதான். அதை ஒழுங்கா பாத்துக்கணும், அவ்வளவுதான். பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா. என்னோட அவங்க நல்லா பாத்துக்கிறாரு பாவம். என்னோட அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லயும் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. முன்னாடி சில விஷயம் தெரியாம இருக்கு, அதெல்லாம் கரெக்டா வந்து கவனிக்கிறது பார்க்கறது. என்னோட அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. இன்னொன்று ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த கண்ணீர் பிடிக்காது. இவங்க ஏதாவது டல்லா இருந்தாங்கன்னா, ஏதாவது அழுதுட்டாங்கன்னா கோபம் வரும் நமக்கு. தேவையில்லாம நம்ம சுத்தமா பிடிக்காது எனக்கு. என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு விஷயத்துக்கு வீட்டுக்கு வரான், திடீர்னு அழுதுட்டு இருக்காங்க, திட்டுவேன். அழுக கூடாதுன்னு திட்டுவாரு. அது அன்பாலா அழுதுட்டு இருக்கான். யாருக்கும் நீங்களும் திட்டினீங்கன்னா எப்படி? இல்லைங்க, நம்ம எப்படின்னா 2 விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ரோட்ல நம்ம இதெல்லாம் தாண்டி தான் வரும். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அடுத்த மைண்டு சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம போவோம்.